விராட் கோலிக்கு 36 வயசு, ரோஹித் சர்மாக்கு 37. நம்ம இந்தியா இந்த நியூசிலாந்து ஆஸ்திரேலியா கூட எல்லாம் தோத்து போறோம்னா அதுக்கு மெயினான ரீசனே விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் தான். விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் ரிட்டையர்ட் ஆயிருங்க. ரோஹித் சர்மாக்கெல்லாம் என்னப்பா ஃபிட்டாவா இருக்காரு, அவரெல்லாம் ஓப்பனிங் இறக்கி விடணுமா, அவரெல்லாம் இந்தியாவோட கேப்டனா போடணுமா? அடுத்து நம்ம இந்திய டீமுக்கு கேப்டனே இல்லையா? ஹர்திக் பாண்டியா இருக்காரு, சூரியகுமார் யாதவ் இருக்காரு, நிறைய, அதுக்கப்புறம் சுப்மன் கில் இருக்காரு, நிறைய யங்ஸ்டர் பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இவங்களாம் ரிட்டையர்ட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு நம்ம கிரிக்கெட் ரசிகர்கள் ரோஹித் சர்மாவையும் விராட் கோலியும் ரிட்டையர்ட் ஆயிருங்க அப்படின்னு கத்திக்கிட்டு வராங்க. இப்போ விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் 10 வருஷத்துக்கு மேல விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்போ கூட பாத்தீங்கன்னா போன T20ல இந்தியா வேர்ல்டு கப் அடிச்சிருச்சு. விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் T20ல இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் வரப்போற டெஸ்ட் மேட்ச்லாம் விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் கலந்துக்குவாங்களா அப்படிங்கிறது டவுட் தான். இப்போ விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் வர 9ஆம் தேதி நியூசிலாந்து கூட நம்மளுக்கு ஃபைனல் இருக்கு, சாம்பியன்ஸ் டிராபி. அந்த மேட்ச்ல இந்தியா தோத்தாலும் இந்தியா ஜெயிச்சாலும் 2 பேரும் ரிட்டையர்ட் ஆயிருவாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா 2 பேர்த்துல யாராவது ஒருத்தராவது ரிட்டையர்ட் ஆயிருவாங்க. இப்போ ஸ்ரீசாந்த் என்ன சொல்றாருன்னா, எனக்கு விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் இந்திய டீம்ல இருக்கணும். அவங்க இருந்தாதான் 2028ல நம்மளுக்கு இந்த ஒலிம்பிக் மேட்ச்லாம் இருக்கு. அந்த ஒலிம்பிக்ல நம்மளோட எமகண்டம் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்துல பயங்கரமான டீம், அவங்களெல்லாம் ஜெயிச்சு நம்ம கோல்டு வாங்கணும். அந்த கோல்டு வாங்கணும்னா கண்டிப்பா விராட் கோலி ரோஹித் சர்மாவும் இந்தியால இருக்கணும். அவங்க இல்லைன்னா நம்ம ஜெயிக்கலாம் முடியாது. யாரை ஜெயிப்பீங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஸ்ரீசாந்த் என்ன சொல்றாருன்னா, எனக்கு இந்த MS தோனி இருந்தாரு பாத்தீங்களா, அவர் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேப்டன். நான் MS தோனிக்கு கீழே நான் விளையாண்டா தெரியுமா, எனக்கு அது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கௌதம் கம்பீர் இப்ப சூப்பரா இந்திய டீமை கொண்டு போயிட்டு இருக்காரு. அவரோட பாதியில போங்க, 9ஆம் தேதி கப்பை நம்ம வாங்கலாம். அது மட்டும் இல்லாம MS தோனி ஒன்று என்ன சொல்லுவாருன்னா, நாம எந்த தொழில் செஞ்சாலும் அதுல பணிவா ஃபுல் கான்சென்ட்ரேட்டோட கடினமா உழைச்சுக்கிட்டே இருந்தா சக்சஸ் நம்மளை தேடி வரும். அதே மாதிரி நாம MS தோனியோட வழியில போலாம் அப்படின்னு ஸ்ரீசாந்த் நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் கிட்ட இனிமேல் ரோஹித் சர்மாவையும் விராட் கோலி ரிட்டையர்ட் ஆக சொல்லாதீங்க அப்படின்னு ரெக்வெஸ்ட் கேட்டிருக்காரு.